வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலை கடை. திருச்சி மாவட்டத்தின் உலக புகழ்பெற்ற கல்லூரியான ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்ற ஜாம் ஃபன்ஸ் 2K26 ஸ்டேட் லெவல் இன்டர் காலேஜியேட் மீட் இல் நடைபெற்ற ஆவணப்படங்களுக்கான போட்டியில் முதல் பரிசு பெற்ற ரிசர்வேஷன் ஃபார் காஸ்ட் என்ற ஆவணப்படத்தை இப்பொழுது பார்க்கலாம். படத்தை பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இந்த திரைப்படத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் குறும்படத்திற்குள் செல்வோம். இந்தியா உலகிலேயே மிகவும் பல்வகைமையுள்ள நாடுகளில் ஒன்றாகும். ஆனால் பல நூற்றாண்டுகளாக பல சமூகங்கள் சாதி அமைப்பின் காரணமாக பாகுபாடு மற்றும் அநீதிகளை எதிர்கொண்டன. இந்த வரலாற்று அநீதிகளை சரிசெய்ய இந்தியா ஒதுக்கீடு என்ற கொள்கையை அறிமுகப்படுத்தியது. ஆனால் இன்று வரை இடஒதுக்கீடு இந்திய சமூகத்தில் மிகவும் விவாதிக்கப்படும் தலைப்புகளில் ஒன்றாக உள்ளது. பல நூற்றாண்டுகளாக சாதி அமைப்பு இந்திய சமூகத்தை பல அடுக்குகளாக பிரித்தது. கீழ் சாதிகளில் பிறந்த மக்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக மரியாதை போன்ற அடிப்படை உரிமைகளிலிருந்து விலக்கப்பட்டனர். 1947 இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு நாட்டின் தலைவர்கள் சமத்துவமும் நீதியும் அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்பினர். இந்த கனவை உருவாக்கிய முக்கியமானவர்களில் ஒருவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்திய அரசியல் சட்டத்தின் மூலம் வரலாற்றில் பின்தங்கிய சமூகங்களுக்கு கல்வி, அரசு வேலைகள் மற்றும் அரசியல் துறைகளில் வாய்ப்புகள் கிடைக்க செய்வதற்காக இடஒதுக்கீட்டு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டன. இடஒதுக்கீடு என்பது கல்வி நிறுவனங்கள், அரசு வேலைகள் மற்றும் அரசியல் பதவிகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீத இடங்களை சில சமூகங்களுக்கு ஒதுக்கி வைப்பதை குறிக்கிறது. இந்தியாவில் இடஒதுக்கீடு முக்கியமாக பின்வரும் சமூகங்களுக்கு வழங்கப்படுகிறது: பட்டியலிடப்பட்ட சாதிகள், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள். தற்போது பல அரசு நிறுவனங்களில் சுமார் 49.5% இடங்கள் இந்த சமூகங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இடஒதுக்கீட்டின் நோக்கம் வெறும் சலுகைகள் வழங்குவதல்ல, அது பல நூற்றாண்டுகளாக ஏற்பட்ட சமூக புறக்கணிப்பை சரி செய்யும் முயற்சியாகும். வரலாற்றாக பல சமூகங்களுக்கு கல்வி, நிலம் மற்றும் அரசு பதவிகள் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இந்த நிலையை மாற்றி பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்கள் சம வாய்ப்புடன் போட்டியிட்டு வெற்றி பெறும் வகையில் இடஒதுக்கீடு உதவுகிறது. இடஒதுக்கீடு நல்ல நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டாலும் அது பல விவாதங்களுக்கும் காரணமாக உள்ளது. சிலர் இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் அல்லாமல் பொருளாதார நிலையை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் என்று வாதாடுகின்றனர். மற்றவர்கள் இது திறமை அடிப்படையிலான தேர்வுகளை பாதிக்கக்கூடும் என்று கூறுகின்றனர். 1900 மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்ட போது இந்த விவாதம் மிகவும் தீவிரமடைந்தது. OBC சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு விரும்பப்பட்டதால் நாடு முழுவதும் பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றன. இவை மண்டல் கமிஷன் போராட்டங்கள் என அழைக்கப்பட்டன. இடஒதுக்கீடு பல புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பெற உதவியுள்ளது. பல குடும்பங்களுக்கு இது முதல் தலைமுறை பட்டதாரிகளையும் அரசு ஊழியர்களையும் உருவாக்கியுள்ளது. இது பல்வேறு சமூகங்களை சேர்ந்த மக்களின் பிரதிநிதித்துவ வைத்த பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளை அதிகரிக்கவும் உதவியுள்ளது. இடஒதுக்கீட்டை ஆதரிப்பவர்கள் சமூக சமத்துவமின்மை குறைப்பதிலும் வரலாற்றில் கல்வி மற்றும் அதிகாரத்தில் விலக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நம்புகின்றனர். காலப்போக்கில் இடஒதுக்கீட்டு கொள்கைகள் பல மாற்றங்களை கண்டுள்ளன. 2019 இந்திய அரசு 103வது அரசியல் சட்ட திருத்தம் மூலம் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவுகளுக்கான புதிய வகையை அறிமுகப்படுத்தியது. இந்த திருத்தத்தின் மூலம் பிற பிரிவுகளில் சேராத பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டு வழங்கப்பட்டது. இன்றும் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் திறமை ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவது குறித்து இந்தியாவில் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன.
இடஒதுக்கீடு இந்தியாவின் நவீன வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. பல குடும்பங்களுக்கு இது கல்வி மற்றும் வாய்ப்புகளின் கதவுகளை திறந்துள்ளது. அதே நேரத்தில் சமத்துவம், நீதி மற்றும் நியாயம் குறித்து நடைபெறும் விவாதங்கள் இந்த கொள்கையின் எதிர்காலத்தை வடிவமைத்து வருகின்றன. Reservation would have existed if people had not been exploited for decades in the name of caste. Thank you.